திருமூலர் திருமந்திரத்தில் கடவுள் வாழ்த்து பாடல்ல ஒரே ஒரு வரியை சிந்திக்க போகிறோம். போற்றி இசைத்து உயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென்திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே. திருமூலர் மிக அழகான ஒரு கருத்து. அவருடைய பாடல்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல், அதுவும் தியானித்து எழுதப்பட்டவை அப்படின்னு சொல்லுவாள். அவ்வளவு அடர்த்தி, அவ்வளவு ஒரு செறிவு. அந்த செறிவினால தான் ஒரே ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதன். புனிதன்னா என்ன அப்படின்னா, பாவம் இல்லாதவன், மலம் இல்லாதவன், நன்மைகளின் அடையாளமாக இருப்பது. இதுக்கு பேர் தான் புனிதன்னு பேர். சிவபெருமானை புனிதன்கிற வார்த்தையினால அவர் விளக்கி சொல்லுகிறார். இதைத்தான் நாம் தேடுகிறோம். பாவம் துன்பத்திற்கு காரணம், அதனால துன்பம் இல்லாதவன். புனிதம் இன்பத்திற்கு காரணம், அதனால நல்வினைகளை அருளக்கூடியவன். நல்வினைகளாக, நல் சிந்தனைகளாக, நல்ல செயலாக சிவபெருமான் இருக்கிறான். அதுதான் புனிதன்கிற வார்த்தையை சொன்னார். ஏன் புனிதன்னு சொல்கிறேன்னா, நாம் அழுக்காக இருக்கோம். அப்படி அழுக்காக இருக்கிறதுனால தூய்மையாக இருக்கக்கூடியவன் இந்த அழுக்கினை நீக்க வல்லவன். வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கே வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதியை தொத்து வியாதி ஆகிடும். முதல்ல தான் ஆரோக்கியமாக இருக்கிறவா தான் அடுத்தவர்கள் வைத்தியம் பண்ண முடியும். அது மாதிரி தான் புனிதனாக இருக்கக்கூடியவன் அடுத்தவனுடைய பாவத்தை போக்கக்கூடியவன். அதனால் புனிதன்னு சொன்னான். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, மண்ணும் அப்படின்னா நிலைத்த. அப்போ அழிவே இல்லாத நித்திய சத்தியமாக இருக்கக்கூடிய மாறுதலற்ற தன்மையை இறைவனுக்கு உண்டு. அதெல்லாம் மண்ணும்னு சொன்னான். அது எங்கே இருக்கானா அப்படின்னா, இன்னுயிர் மண்ணும்னா உயிர்களிலே நிலைத்து தங்கி இருக்கக்கூடியவன் தான். அப்போ உயிர்னு சொல்லியிருக்கலாமே, அது என்னது இன்னுயிர் மண்ணும் அப்படின்னு சொன்னால், இன்னுயிர் மண்ணும் அப்படி அந்த இன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அழகு என்ன அப்படின்னு கேட்டால், உயிர் மண்ணும்னா உயிரில் இயல்பாகவே எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் தங்கி அவரவர்களே இயக்கி இருக்கிறான். கூத்தாட்டு விப்பானைன்னு பேர். சாமி இது உள்ள வெளிப்படாமல் அப்படியே எல்லா உயிர்களுக்கும் அதன் இயல்பில் நிலைப்பதற்கு அவரே காரணமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது அழகாக சைவ சித்தாந்தம். எல்லாருடைய இயல்பாகவும் சிவபெருமானே இருக்கான். இப்போ நெருப்புக்குள்ளே சூடாக இருக்கான், தண்ணிக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்கான், காற்றுக்குள்ளே அசைவாக இருக்கான். காற்றில் ஊக்கம் கண்டாய் மாணிக்கவாசகர். அந்த மாதிரி இன்னுயிர் அப்படின்னா என்னன்னா, உயிரின் இயல்பு ஆணவ மலத்தோடு இருப்பது. அந்த ஆணவ மலம் நீங்கினால் இறைவனுடைய திருவடியிலே ஆனந்தமாக அது எப்பொழுதுமே இருக்கும். அந்த மாதிரி மலம் நீங்கிய உயிராக இறைவன் வெளிப்பட்டு தோன்றுகிறான். அந்த இறைவன் எப்போ வெளிப்பட்டு தோன்றுவான்னா, ஆன்மாக்கள் சகஜ மலம் பிறக்கும் பொழுதே அழுக்காக இருக்கும் ஆன்மா. சில பேர் பிறக்கும் போதே கருப்பு, சில பேர் பிறக்கும் போதே சேப்பு. சிவபெருமான் சேப்பாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பிறக்கும் பொழுதே அவன் தூய்மையானவன், புனிதன். நாம் பிறக்கும் பொழுதே சகஜன்யமாக இருக்கிறதே மலம், அழுக்காக இருக்கும் சுபாவத்திலே. அப்படிப்பட்ட அந்த பிறவியினோடு தொடர்ந்த ஒன்றை நீக்குவது அரிது. சிவபெருமான் அருள் மட்டுமே அந்த ஆணவ மலத்தை நீக்கும். அதனால் அப்படி மலம் நீங்கிய ஆன்மாவில் வெளிப்பட்டு விளங்கி தோன்றி பிற உயிருக்கும், அப்படி தன்னை வணங்குகிற உயிருக்கும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதெல்லாம் இன்னுயிர் மண்ணும்னார். ஆமாம், இப்படிப்பட்ட இறைவன் பாவத்தை போக்குறான், புண்ணியத்தை கொடுக்குறான், நிலைச்சு நம்ம மனசில் நிற்கிறான். அந்த மலம் நம்ம ஆன்மாவிலேருந்து போச்சுன்னா நமக்குள்ளேயே நிலைச்சு நிற்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறைவனை நாம் எப்படி அடைய வேண்டும் ஒரு எண்ணம் வருமோ இல்லையோ. அவ்வளோ ஒரு அற்புதமான பொருள் இருக்கும்போது அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? அதனால தான் என்ன சொன்னார்னா, அதை அடைவதற்கு ஒரு வார்த்தையில் ஒரு வழி சொல்கிறார் பாருங்க. போற்றி இசைத்துன்னார். போற்றி இசைத்து அப்படின்னா என்ன? போற்றுறதுன்னா பூஜை பண்ணுறது, இசைக்கிறதுனா வேத பாராயணம் பண்ணுறது. வேதமோடு ஆகமும் மெய்யாம் அவரே சொல்லுவார்.
வேத வழியிலேயும் ஆகம வழியிலேயும் சொல்லி இருக்கக்கூடிய வகையிலே இறைவனையும் தன்னையும் உணர்ந்து அந்த இறைவனுக்கும் நமக்கும் உண்டான உறவு முறையை உணர்ந்து அதன் வழியாக நாம் நம்மளுடைய துன்பங்களை விலக்கிக் கொள்ளவும் நாம் இன்பங்களை பெற்று மகிழவும் மிகவும் உதவுவதாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அதான் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். போற்றி இசைத்து இன்னுயிரு மன்னும் புனிதனை. ஒரு வரியை நம்ம கரெக்டாக தியானம் பண்ணி அதை படித்தா கூட இறைவனுடைய எண்ணம், அந்த எண்ணத்தின் வழியாக நமக்கு இறையருள் உள்ளுக்குள்ளே நம்ம எண்ணத்தின் வழியாக உள்ளே போகும். அவனை பற்றி சதா சர்வகாலமும் நினைக்கிறதுங்கிறதே நம்ம பாவத்தை போக்கும். தியானேன ஞானமஸ்னுதே. அவனை பற்றி நினைப்பது என்பது ஞானத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். ஞானமானது பாவத்தை அழிக்கும். அது மாதிரி இறைவனை பற்றி எப்படி நினைக்க வேண்டும், அவருடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை மிக அழகாக விளக்கி இருக்கிறார். அதை சிந்தித்து இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.